உங்களுடைய வீடியோக்களில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் யாராவது ஒருத்தவங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் பெஸ்ட்டான கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை பின் பண்ணி வைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய வீடியோக்களோட லிங்க்கை கொடுத்து அதை பின் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜு, எக்ஸ் தளம் இந்த மாதிரியான விஷயங்களோட லிங்க்கையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கமாண்டாக பின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். ஓகே, இந்த கமாண்டை எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கமாண்ட் எப்படி பின் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வியூ ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கமாண்டை பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கமாண்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கமாண்டுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடு கார்னரில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல பின்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பின்னுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அந்த கமாண்ட் ஃபஸ்ட்டு கமாண்டாக பின் ஆயிரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.